ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பன்னீரை க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் பிளாக் சால்ட்டு, பெப்பர், சீரகத்தூள், சாட் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இதில் முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸு வெட்டி வச்சுருக்கேன். 2 முட்டை. முதல்ல பன்னீர் கூட 2 மிளகுத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா விரவிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரைஸை 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கடாய் காய வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீரெல்லாம் எடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாம். பன்னீரை பொரித்து எடுத்தாச்சு. அதே பாத்திரத்தில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு பாதியாக இருந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடைச்சி ஊற்றி நல்லா கிளறி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். காய்கறிலாம் நல்லா கலந்து விட்டாச்சு. ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, ஒரு பாதி அளவு வெந்தால் போதும். இப்போது நம்ம வேக வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெப்பர், சீரகப்பொடி, சாட் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். போட்டதும் நல்லா அடுப்பு ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இறக்கிடலாம். பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு ரைஸ் கூட மிச்சம் இருக்கும்.